வெல்கம் டு ஹோம்மேட் வீடியோஸ். இன்னைக்கு நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணிக்கு 10 துண்டு பட்டை, 6 to 7 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சின்ன ஜாதிபத்திரி, அதுக்கப்புறமா 10 to 12 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பொடிச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி வதக்குறதுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பிடி புதினா, அதே மாதிரி இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அதுக்கப்புறமா மல்லியும் அதே மாதிரி ஒரு பிடி வர மாதிரி கையில் ஒரு பிடி பிடிச்சா அந்த மாதிரி புதினா மல்லி ஈக்குவல் குவான்டிட்டி. 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு ரைஸ் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னா 1/2 kg வச்சுருக்கேன். 1/2 kg அப்படின்னா 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ரைஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்துட்டு அது ஊறினா போதும். அந்த சீரக சம்பா அரிசி 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சு அதை வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் அதை வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரம், ஒரு அகலமான பாத்திரமா இருந்தா பிரியாணிக்கு வந்துட்டு செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அகலமான ஒரு பாத்திரத்துல ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த புதினா கைப்பிடிச்ச மாதிரி புதினாவை வந்துட்டு எண்ணெயில போட்டு நல்லா வதக்கணும். இதுல வந்துட்டு நம்ம தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது வந்து சீரக சம்பா பிரியாணி. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பிரியாணி மசாலாவை ஆட் பண்ண போறோம். அதனால அது தேவையில்லை. இப்போ 1/2 kgக்கு வந்துட்டு நான் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா வதக்கணும். அது நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம்ல நான் நாட்டுக்கோழி 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப வந்துட்டு வதக்கக்கூடாது. அதை ட்ரையா நாட்டுக்கோழியை வதக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்மளுக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப வந்துட்டு ஹார்டா இருக்கும். அதனால ட்ரையா ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில வந்துட்டு வதக்கினா போதும். இப்போ வந்துட்டு நாட்டுக்கோழி வேகிற அளவுக்கு, அந்த கறி வேகிற அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் நாட்டுக்கோழி வேகிறதுக்கு மட்டும் இந்த தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கை பிடிச்ச மாதிரி மல்லி மல்லி அப்புறம் 3 பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பேஸ்ட் வந்துட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம் பேஸ்ட். நான் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணுறேன். சீரக சம்பா பிரியாணிக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து பூண்டோட ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நம்ம நார்மல் பாஸ்மதி பிரியாணியில் வந்துட்டு ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு பூண்டோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சீரக சம்பாவுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்துட்டு கொடுக்கும். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பப்போ எடுத்து கிண்டி கிண்டி விட்டுறணும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் இது வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். நம்ம ஊற்றின தண்ணி பாதி அளவுக்கு வந்துருச்சு. அந்த டைமில் நான் 2 கரண்டி தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம புளிப்புக்கு வந்து தக்காளி எதுவுமே சேர்க்கவே இல்லை. நம்ம வந்து தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம பொடிச்சு வச்சிருக்க பிரியாணி மசாலா அதையும் ஆட் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இதை திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 95% வந்துட்டு அது வந்து குக் ஆயிருக்கும். நம்ம நாட்டுக்கோழி வந்துட்டு வெந்திருக்கும். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி வந்துட்டு ஃபுல்லாகவே நல்லா மோஸ்ட்டாக எல்லாமே வத்திருச்சு. இப்போ நாட்டுக்கோழியும் 95% வந்து குக் ஆயிருச்சு, வெந்துருச்சு. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா
தண்ணி ஊத்திக்கலாம். அரிசி வந்து வேகுற அளவுக்கு தண்ணி வந்து வைக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். 1 கிளாஸ்க்கு 1 1/4 டம்ளர் தண்ணி வந்து வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா 1க்கு 1 1/4 அதுதான் சீரக சம்பா அரிசிக்கான அளவு. தண்ணி. நீங்க எவ்வளோ தண்ணி வைக்கிறீங்களோ, எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ, அதுக்கு 1க்கு 1 1/4 அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திக்கணும். இப்ப தண்ணி ஊத்தி ஒரு கலக்கிட்டு, இந்த டைம்ல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. உப்பு, காரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த இந்த டைம்ல தூக்கலா தான் இருக்கணும். கொஞ்சம் உப்பு கரிச்ச மாரி இருக்கணும். காரம் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அரிசி போடுறப்ப, அரிசி போட்டு ஃபைனலா நம்மளுக்கு பிரியாணி வர்றப்போ வந்துட்டு கரெக்ட்டா வரும் நம்மளுக்கு. இப்ப இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப பாருங்க நம்ம ஊத்துன எல்லா எண்ணெயும் நல்லா வெளிய கசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல அரிசி ஆட் பண்ணிரலாம். அரிசி ஆட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம். இப்போ இத வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி, மேல ஒரு வெயிட் வந்து வச்சிரலாம். அப்பப்ப எடுத்து கிண்டி கிண்டி மட்டும் விடணும். ரொம்ப ஃபோர்ஸா கிண்டக்கூடாது. ஏன்னா வந்துட்டு அரிசி உடைஞ்சிராம நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் மெதுவா அப்பப்ப எடுத்து கிண்டி விட்டுறலாம். பாருங்க நான் ஒரு ஒரு 10லருந்து 12 நிமிஷம்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இப்ப கிண்டி விட்டுட்டு இருக்கேன். பாருங்க தண்ணி வந்துட்டு முக்காவாசி வந்து வத்திருச்சு தண்ணி. இந்த டைம்ல என்ன பண்ணிரலாம் அப்டின்னா, நம்ம கீழ தோசை கல்லு வச்சு, மேல இந்த சட்டி பிரியாணி சட்டிய தூக்கி மேல வச்சு, அதுக்கு மேல ஒரு வெயிட் போட்டு தம் போட்டுறலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வேணும் அப்டின்னா, நம்ம வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நெய் சேர்க்கிறது எதுக்கு அப்டின்னா, நம்ம சீரக சம்பா பிரியாணிக்கு வந்துட்டு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அ வ ஒரு மணம் குடுக்கும். நல்ல வாசமா இருக்கும். பிரியாணி வந்துட்டு ஓப்பன் பண்றப்பயே அப்படியே அவ்வளோ மணமா இருக்கும். அதுக்காக நான் வந்துட்டு ரொம்ப லைட்டான ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்க நெறையா சாப்பிடுவீங்க அப்டின்னா, கொஞ்சம் ஒரு ஒரு 2, 3 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அது உங்க இஷ்டம். நல்லா வந்துட்டு ஒரு மணம் குடுக்கும். இப்ப இத வந்து என்ன பண்ணிரலாம் அப்டின்னா, தம் போட்டுறலாம். தோசை கல்லு வச்சாச்சு. மேல சட்டிய மேல வச்சு, மேல ஒரு வெயிட் வச்சு, ஒரு 15 மினிட்ஸ் சிம்ல வைக்கணும். 15 நிமிஷம் வந்துட்டு இத சிம்ல வச்சு தம் போட்டாச்சு. இப்ப எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசமே அவ்வளோ பயங்கரமா இருக்கு. அப்படியே ஆளையே தூக்குது. பயங்கர ஸ்மெல்லு. பாருங்க கீழ ஏதாவது அடி பிடிச்சிருக்கா என்னன்னுலாம் பார்க்கலாம். பாருங்க. கரெக்ட்டான அளவுல நம்ம தண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்துட்டு சுத்தமா அடி பிடிக்கவே இல்ல. அதே மாரி சாதமும் நம்மளுக்கு அப்படியே குழையாம வந்திருக்கு பாருங்க. அப்படியே முழுசு முழுசா இருக்கு நல்லா. ஒரு ஒரு அரிசி கூட வந்துட்டு குழையவே இல்ல. அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கரெக்ட்டா வச்சிருக்கோம். பாருங்க பார்க்கவே அவ்ளோ நல்லா இருக்கு. அவ்வளதான் பிரியாணி வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் சொன்ன அளவு, நான் சொன்ன பக்குவத்துல பண்ணீங்க அப்டின்னா, சூப்பரான பிரியாணி வந்துட்டு வந்துரும். அழகான சீரக சம்பா நாட்டுக்கோழி பிரியாணி. இத வந்து பிளேட்ல சர்வ் பண்ணிரலாம். டேஸ்ட் வந்துட்டு அவ்ளோ நல்லாருக்கும். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே அளவு, இதே ரேஷியோல இது நான் வந்துட்டு 1/2 கிலோ பண்ணியிருக்கேன். 1/2 கிலோவுக்கு நான் சொன்ன அளவு எல்லாமே. அதுக்கேத்த மாரி நீங்க பண்ற அளவுக்கு மாத்தி பண்ணிக்கோங்க. சூப்பரான நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோம்மேட் வீடியோஸ்க்கு.